பேர் என்னன்னா, இன்னைக்கு நான் பார்க்க போற நாடகத்தோட பேர் என்னன்னா மயான காண்டம். இதுவும் சந்திரமதிகள் அழுகின்ற காலம். அந்த கால ஹரிச்சந்திரனோட மனைவி தன்னோட மகள் லோகிதாச விளையாடிக்கிட்டு இருந்தப்போ பாம்பு குத்தி இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டு தான் அடிமையா வேலை செஞ்ச பிராமணன் வீட்டுல அனுமதி கேட்டு அழுதத போல, ஐயோ அந்த காட்டில் மாண்டான் என் மகன் என்ற செய்தி கேட்டு என் வயிறு பதை பதைக்குது ஐயா. நான் அடிமைதான் எனினும் ஐயா. சரி, அவனுடைய எடுப்புடனே தகனம் செய்து நாளை விடுவதற்குள் திரும்பி இங்கு வந்து விடுவேன் ஐயா. இது சத்தியம் ஐயா, இது சத்தியம் ஐயா, இது சத்தியம் சத்தியம் என்று பிராமணின் பாதச்சுவட்டில் வீடு அழுததை போல இதுவும் சந்திரமதிகள் அழுகின்ற காலம். இதுவும் சந்திரமதிகள் அழுகின்ற காலம். இப்போ மகனில்லா தாயான என் பூமானே தீவானே, நான் தொட்டு வளர்த்த என் கோவானே, உன்னை குறி வச்சது இப்போ கோடாரி. செதறாத உன் பார்வைய கோடாரி நுனியவை பறையா பறையடியா. நீ இருக்கு அங்க இப்போ இடியா பேரிடியா. இந்த கால சந்திரமதியோடது துணிவு ஒப்பாரிக்கும். நிச்சயமா நம்ம பிள்ளைங்க தன்னோட பார்வையில உறுதியா நின்னு தான் பக்கத்து கதைய உறக்க சொல்லுவாங்க. பறையா பறையடியா, நீ இருக்கும் இடம் எங்கோ இப்போ இடியா பேரிடியா.
பார்வையாளர்களே, பார்வையாளர்களே, சாம்பான் என்கிற மனிதனை பத்தின கதைய அப்படியே நான் சொல்றேன், கேளுங்க. காலங்காலமா இங்க நடந்துகிட்டே வர வன்கொடுமைகளை பார்த்த சாட்சியா அந்த கதைய நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க கேளுங்க. பாட வகையறியே, கதை பாட்டில் உள்ள சீரறியே, எழுத வகையறியே, கதை ஏட்டில் உள்ள இலக்கணமும் அறியே. இருந்தாலும் நான் சொல்ற அந்த சாம்பானோட கதைய உங்களுக்கு இன்று முந்தி பிறந்தவன் அவன், தங்கு புதல்வன் அவன், முதுகு நூல் தரித்தவன் அவன், பாதி இல்லாத காலத்தில் பிறந்த வீர சாம்பான் அவன். சாம்பான் பிறந்த அதே காலத்தில் தான் பரப்பன, நடப்பன, ஊர்வன, நீந்துவன என அனைத்து ஜீவராசிகளும் பிறந்தனவா. காலம் செல்ல செல்ல சாம்பான் வளர்ந்தெழுந்தானாம். அவனுடனே அந்த ஜீவராசிகளும் வளர்ந்தனவா. அதே போல் சாம்பானுடன் இருந்த மனிதர்களும் வளர அவர்களிடையே உள்ள வேற்றுமை புத்தியும் வளர்ந்ததாம். அந்த வேற்றுமையின் வேறாக மதம் வளர அந்த மதத்தின் அடியே சாதி வளர்ந்ததாம். சாதி வளர்ந்த இடமெல்லாம் வேற்றுமை மலர்கள் பல வண்ணங்களில் மலர அந்த வண்ணங்களில் இருந்து புதிய கடவுளர்கள் உற்பத்தி செய்யப்பட்டனராம். அந்த கடவுளின் கீழே மீண்டும் ஒரு உலகம் தோன்றி அதில் பல ஊர்கள் உருவானதாம். அங்கே ஆந்தனர், சத்திரியர், வைசியர் என எல்லோரும் சென்று இது எங்க ஊர், இது எங்க ஊர்னு சொந்தம் சொல்லி அங்கேயே தங்கிட்டாங்களாம். அங்க அவர்கள் எல்லோரும் போய் அவரவரின் விருப்பப்படி மண்ணை உருட்டி பிசைந்து சாத்துவ குணம், ராட்சச குணம், தாமச குணம் என்று பொம்மைகளை செய்து ஊர் எல்லையில் வைத்தார்களாம். அந்த படிநிலை பொம்மைகள் எல்லாம் ஒன்று கூடி பேசி ஊருக்கு வெளியே இருக்க வேண்டியது புறஞ்சேரி என கட்டளையிட்டதாம். அங்கே இருந்த மக்களுக்கு அவரின் விருப்பமின்றி சூத்திரன் என்ற வர்ணத்தையும் பூசினராம். அங்கு புறந்தள்ளப்பட்ட மக்களுள் சாம்பானுக்கும் அந்த வர்ணத்தை பூசி அவனின் மனித அடையாளம் இடமாற்றப்பட்டதாம். உடனே அப்போ இந்த ஊர் எனக்கு சொந்தம் இல்லையா என சாம்பான் கேட்க, தாமச குணம் கொண்ட சாம்பானே, நீ இருக்க வேண்டிய இடம் புறஞ்சேரி என உறக்க சொல்லி அவனை ஒதுக்கியும் உடுக்கியும் வைத்தனராம். எப்போதும் அதிகாரத்துக்கு ஒடுங்காத சாம்பான் தன் வாதத்தின் மூலம் தொடர் போரை கையில் எடுத்தானாம். சாம்பான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் எதுவும் இல்லாததால் வஞ்சகமாக அவன் அறிவை வீழ்த்த
சதி செய்தனராம் அந்த பலி வாங்கினர். அந்த சதி என்னவெனில், 7 பிடிக்கும் ஒரு கை, மாட்டு தோலினை கொண்டு பறையை அடிக்கும் மறுக்கை என ஓங்கியபடியே இருக்கும் சாம்பானின் 2 கைகளையும் வெட்டி ரத்தம் சோய்த்தனராம் அந்த பாவிகள். கடவுளால் கைவிடப்பட்ட சாம்பானை கடவுள் என வழிபடுவதே உரஞ்சேரி மக்களின் சாபம் என பொய் தீர்ப்பையும் எழுதிவிட்டனராம் அந்த பலிவாகிகள். சாம்பான் மரித்த நேரம் அவன் தலை மண்ணில் சரிய அவன் தலை மேலே பழுத்த குருவி ஒன்று வட்டமடித்து பறக்க துவங்கியதாம். சாம்பான் மரித்த அதே நேரத்தில் அவன் பிள்ளையை பெற்றிருந்தாளாம் அவன் மனைவி சாம்பவச்சி. ஆலமர விருட்சத்தின் அடியே அவன் பிள்ளையை ஈன்று விட்டு வழி பொறுக்க மாட்டாது மரித்து போனாலாம் சாம்பவச்சி. தாயும் இல்லா குழந்தையை உற்றார் உறவினர் பல 100 கைகள் ஏந்தி அவனுக்கு சாம்புகன் என பெயரிட்டனராம். சாம்புகன் இவன் சாம்பானின் மகன் சாம்புகன். இனி இவன் நம்பிள்ளை சாம்புகன். சாம்புகன் அந்த ஆலமரத்தடியே தவழ்ந்து விளையாடத் துவங்கினான். அப்போது அவன் அருகே ஒரு மண்ணு புற்று தோன்றியதாம். அவ்வழியே ஒரு காராம் பசு வந்து மேய்ந்ததாம். என் வளப்புல வளர்ந்து வர்ற இந்த காரா பசுவோட அசைவுகளுக்கும் அதோட உடல் பாகத்துக்கும் என் மனம் கட்டுப்பட்டு கிடக்குது. சாம்புகா,
வளர்க்கறது நீதானாலும் உரிமை இருப்பது ஆண்டை கேட்டதானே? ஆ? அது எப்படி? இங்க அவங்க உரிமை, அவங்க வசம். இதுல வளர்த்தவன் கை மட்டும் வாங்குறது எப்படி? சாம்புகா, வேண்டாம் வேண்டாம், எதிர்குரல் வேண்டாம். எதிர்த்தவரெல்லாம் மாண்டு போவார். சாம்புகா, நீயும் இந்த புறஞ்சேரியின் பிள்ளை. உனக்கு மரணம் அது. சீக்கிரம் வேண்டாம். சாம்புகா, பசுவை மேய்ப்பது மட்டுமே உனக்கு இடப்பட்ட வேலை. அது ஒன்றுக்கு ஆசைப்பட்டால் அடைவாய் தொல்லை. ஆ? இங்க எதிர்குரல்னு எதுவுமே கிடையாது. என் உழைப்புக்கான பங்கா நான் விரும்புற ஒரு பசுவை அடைஞ்சே தீருவேன். என்ன பசுவா? பங்குன்னு உனக்கு பொங்கி தின்ன சோறு தான் கொடுப்பாங்க. சாம்புகா, இங்க பணமா செய்யற பசுக்களுக்கெல்லாம் உரிமைனா அது அவங்களுக்கு மட்டும்தானே? சாம்புகா, கடைசியா ஒண்ணு எச்சரிக்கிறோம். பசுவை பாக்குறது மேய்க்கிறது அதோட நிறுத்திக்கிறது நல்லது. சரி நிறுத்திக்குவோம். வாதெல்லாம் போதும். நீங்க போங்க, உங்க வேலை பாருங்க போங்க. இவன் அவங்க அப்பா சாம்பான போலவே எதிர்குரல் பேசுறான். நம்ம பேச்ச கேட்காம அவனுக்கு பிடிச்ச பசுவை தொட்டானா இவன் மாள்வது உறுதி. இவனை காக்க முடியும்னா நம்ம காவல் தெய்வம் மாட்டுமையால மட்டும்தான் முடியும். எங்க காவல் தெய்வம் மாட்டுமை மாடனே. பார்த்து போல் உன் பிள்ளை சாம்புகானை தானே. மேய்ச்சல் நிலம் எனக்கு இல்ல. மேயிற இந்த பசுக்களும் எனக்கு இல்ல. ஓ மாட்டுமை தெய்வமே, இதற்கு ஒரு தீர்ப்பு சொல்லு இப்பொழுது. எங்க உழைப்புல கொடுத்த அந்த ஆண்டுகளோட காதுல உறக்க சொல்லு, இந்த சாம்புகளின் உழைப்பிற்கும் ஒரு பங்கு கொடு என்று. என் உழைப்புக்கான பங்கா நான் விரும்புற ஒரு காராம் பசுவை உரிப்பேன். எங்கே அந்த காராம் பசு? என்னை கவர்ந்த அந்த காராம் பசு, எனக்கே உரிய அந்த காராம் பசு. ஓ, அங்கே அசையுது அந்த பசு. இணைந்து விடுப்பேன் அதன் காலை. பங்கு வைப்பேன் எல்லோருக்கும் அதன் உடலை. கட்டினேன் அணைக்க இருவைத்த அதன் காலை. நடுவுல கம்பு கொடுத்து அசையாம நிப்பாட்டி வட்டப்பாறையில தேய்ச்ச கெண்ட கோடாரி எடுத்து தலை உடம்பென்று 2 துண்டுகள் செய்து
பின்பு ஈரம் சொட்டும் அந்த சூட்டு உடலை அறுத்து பிரித்து பல பங்காய் போட்டு வைத்தேன். கானா பாட்டுக்கு கட்டாயம் வேணும் டோலே. சினிமா காட்ட திறந்திருக்கான் மாலே. சாம்புகா ஓ சாட்டு பூட்டு தீரி நீ வெட்டின ஏமாட்டு கறி. ஆமா, ஊரு சொல்ல போகணும், என் பங்கு கறிய நீ கொடுக்கணும். பித்தம் பீதை பீதைக்கும் தனியாக்குனா மார்வலிக்கும். ஐயோ எடுப்பா என் பங்க தின்னு புட்டு நான் தூங்க. அட எடுப்பா என் பங்க, நான் தின்னுட்டு நல்லா தூங்க போறேன். சத்தியமே ஆ, நீ இப்ப நினைச்சத ஆ. நான் அப்பவே செஞ்சு வச்சுட்டேன். ஓஹோ, அறுத்த காரம் பசுவ ம். பல பங்கா போட்டு வச்சிருக்க பாரு. அட ஆமா, பல பாகமா போட்டு வச்சிருக்கியே. இதுல மொத பாகம் யாருக்குன்னு சொல்லு. சொல்றேன், நான் இந்த காரம் பசுவை வெட்டினப்போ ம். அதோட ஆவி மேல போனதுனால ஆகாயவாணிக்கு ஒரு பாகம், ஆ, சரி 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 சரி. அதன் உதிரமானது ம், இந்த பூமியில விழுந்ததுனால ஆ, நிலத்துக்கு ஒரு பாகம். அதுவும் சரி நான் பகல்ல வெட்டினதுனால வெளிச்சத்துக்கு ஒரு பாகம். சரி. இதோ இந்த இருட்டுல சாப்பிட போறதுனால ஓ, இருளுக்கு ஒரு பாகம். ஓ, அப்படி வர. ம். ஆமா. வன்கொலை செய்யப்பட்ட என் தந்தை சாம்பானுக்கு ஒரு பாகம். சாம்புகா, கட்டியமே, ஆ, மக்களை மகிழ்விக்கும் அன்னவர் கட்டிய கறி நீ, அதனால உனக்கும் ஒரு பாகம் எடுத்து வச்சிருக்கேன். சூப்பர், அப்படி ஓ. போடு. இந்த காராம் பசுவை ஆ, வெட்டினது நான் தான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா ஆ. கொம்பு எனும் பாகம் என்னுடைய பாகம். கொம்பு எனும் பாகம் உன்னுடைய பாகம்னு சொன்னியே, அந்த கொம்பானது எதற்காகும்? சொல்கிறேன், ஆ, அந்த கொம்பானது ஆ, தீப்பாவும் சிமிலாவும் தீனி பெட்டியாவும் சுதந்திரமா எனது மொழிய ஊத ம். எனக்கு ஒரு விடுதலை வாத்தியமாகும். ஓ, நல்லது நல்லது நல்லது. சாம்புகா, ஆ. இந்த பல பாகத்துல எனக்கான பாகமா எதை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லு. அதோ காராம் பசுவோட பக்கத்து எலும்பு 16 உனக்கான பாகம்னு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பக்கத்து எலும்பு 16 எதற்காகும் சாம்புகா? நீ தொடுக்க போகும் மரவான் வேஷத்துக்கு அலங்கார வில்லாகும். உனது ராவண ராஜா வேஷம் சபை நாடி வரும் சமயம் 10 தலைகளுக்கும் 16 கட்டை பிடிப்பாகும். உனது வாக்கு பலிக்கட்டும் சாம்புகா. சாம்புகா, வன்கொலை செய்யப்பட்ட உன் தந்தை சாம்பானுக்கு யாதொரு பாகம் என்று கேட்டேன். நான் வெட்டினதும் ஆ, முதல்ல உரிச்சது தோல், அதனால அந்த தோலோட பாகத்தை என் தந்தை சாம்பானுடைய பாகமாக கொடுத்துட்டேன். அந்த தோலானது எதற்காகும் சாம்புகா? அந்த தோலானது என் தந்தையினை வணங்கும் மக்களின் கையில் பட்டு வாராகும் மனமாகும் தும்பாகும் துருத்தியாகும். மேலும் பேரி பூரி டமாரம் டங்கா இவையெல்லாம் ஒளியதிர மேல தோலாகும். நாட்டோடும் மேட்டோடும் செல்லும் என் சனங்களுக்கு செருப்பாகும். மகிழ்ச்சி சாம்புகா. சாம்புகா, இந்த இருளுக்கான பாகமாக எதை கொடுக்க போகிறாய்? அதை சொல்றேன். இந்த இருட்டுக்கு காராம் பசுவோட 4 கால்களை பாகமா தரலான்னு எடுத்து வச்சிருக்கேன். இருட்டுக்கு 4 காலு. அந்த இருட்டுக்கு 4 காலு எப்படி சாம்புகா உதவும்? கட்டியமே ஆ, அறிவு திறவுகோடு கல்விச்சாலை. ஆமா. அந்த கல்விச்சாலை இல்லாத ஊரு அதுவே நம்ம இருள சாப்பிட்றதுக்கு ஒப்பாகும். ஆமா ஆமா
கரெக்ட் தான். அதனால பிள்ளைகளுக்கு அந்த 4 கால்களும் எழுதுகோல் ஆகும். ஆசிரியருக்கு சமமா அமர்ந்து படிக்க இசுப்பலகைக்கு 4 கால்கள் ஆகும். அறிகிற மட்ச புரட்டி படிக்கும் 7 ஆகும். முன்பு வளர்ந்து அதுவே புதியதொரு நாடாகும். மகிழ்ச்சி சாம்புகா. சாம்புகா, இதோ இந்த வெளிச்சத்துக்கான பாகமாக எதை தரப்போகிறாய்? அதையும் சொல்றேன். இதோ உடல் உழைப்பும் அறிவு பெருக்கமும் நிறைஞ்சி என்னோட விளையாடுற இந்த புத்தர் தோட்டத்து குழந்தைகளுக்கு வெளிச்சத்தின் பாகமான பெரிய கரித்துண்டுகளை உண்ண தருவேன். சபாஷ். சாம்புகா, இதோ இந்த நிலத்திற்கான பாகமாக எதை எடுத்து வைத்திருக்கிறாய்? நிலம் என்பது தாய்மடி என்பதால் நிலமற்ற மனிதர்கள் தாயற்றவர்கள் என்னும் ஏளன சொல்லுக்கு ஆளாக முடியாதபடி அவர்களுக்கான பாகமா பசுவின் மண்டையானதை தருவேன். நிலமற்ற மனிதர்களுக்கு பசுவின் மண்டையை கொடுத்தால் அது எப்படி நிலம் வளர ஈடு செய்யும் சாம்புகா? இங்க பாரு, நான் தர்ற மாட்டு மண்டைய அவங்க ஒண்ணு இருக்கிற இடத்துல பொச்சு வச்சா அங்க விளைச்சல் பெருகும். அந்த விளைச்சலோட வளர்ச்சி அவங்களுக்கு நிலம் சொந்தம் என்று ஆகும். ஆமா இல்ல? சரி சரி, இங்க வா. இதோ இந்த ஆகாயத்தின் பங்கே இன்னும் மீதம் இருக்கும் பங்கு. ஆமா, இதற்கு யாது எவ்வித பங்கு தருவாய் என்று சொல் சாம்புகா. கடைசியா அதையும் சொல்றேன். இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிருக்குமே ஒரே ஒரு கொடை தான். ஆமா, அதுதான் அந்த வானம். சரிதான். அந்த வானத்துக்கு கீழே பாகுபாடின்றி எல்லோரும் வாழ சமத்துவம் வேணும். ஆமா, அதற்கென மேகத்தை திரட்டி பெய்யன சமத்துவ மழையை பொழிய செய்ய பசுவின் சாணத்தை பாகமா தருவேன். நல்லது சொன்னாய், நல்லதை செய்கிறாய். உனக்கும் நல்லதே நடக்கும். நான் சென்று வருகிறேன். நல்லது. பாரு எங்கும் ஜாஸ்தியாச்சு மாட்டு வண்டி, காணா போச்சு காடு ஓட்டி போகும் அண்ணா. நீ வழி தவறி போகலாமா? சட்டம் போட்டு தடுத்தா கேட்க நாங்க பொம்மையா? சட்டம் போட்டு தடுத்தா கேட்க நாங்க பொம்மையா? சாம்புகனை தொட்ட தோஷம் கலைய போது உங்க வேஷம். காரோட கார் முட்டி மன்னன் காரேறி செத்த படலம். இதோ மன்னன் வரும் விதம் காண்க. அடே சாமுகா, என்ன காரியம் செய்து விட்டாய் நீ? எங்கள் கன்னி தேவம் காராம்போசுவினை வெட்டியது மகா பாவம். அப்பாவத்தினை கழுவிடும் பாவனை போல என் காலடியில் மண்டியிட்டு மன்னிப்பு கேள்வி பொழுது. ஓய் காராம்பசு, உனக்கு வேணா கன்னி தெய்வமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இந்த பசு பங்கு போட்டு சாப்பிடுற உணவு. இதோ அறுத்து வகை வகையா கூறு போட்ட ஆற்றல் மிக என் கைகளை வா வந்து தொட்டுக்கோ வா. பசுவினை வெட்டி உன் கணக்கில் பாவம் அதை சேர்த்து கொண்டாய் நீ. ஓ, நான் வெட்டினது பாவமா? அதை புண்ணியமா மாத்த வழி சொல்லுங்களேன். அப்படியா மாவா என் வழிக்கு? உன்னுடைய பாவம் புண்ணியமாய் மாற வழி சொல்கிறேன் கேளும். வெங்கல டமுக்கு வைத்து மரண செய்தியை ஊருக்கு சொல்லி ஹரிச்சந்திரன் கோவில் வாசலில் நின்று அடிக்க பெருங்கணிப்பு கொண்டு அடிப்பாயானால் உனக்கு அரை பணம், வாய்க்கரிசி, கொல்லி காசு, கொடங்காசு, முழு சேலை இவை அனைத்தும் உனக்கு வந்து சேரும். அதுவே
நீ செய்த பாவத்தை புண்ணியமாய் மாற்ற வழியாகும். ஆ? இதுல புண்ணியம் எங்க இருக்குது? இதுல புண்ணியம் எங்க இருக்குது? மரண காரியம் நீ செஞ்சா பாவம், நான் செஞ்சா புண்ணியம். அதுக்கு தண்டனை டமுக்கு அடி. ஏன் நாங்க சொன்னா வேதம் ஒழிக்காதா? ஹரிச்சந்திரன் நன்றி ஆலய தெய்வத்துக்கு என் பூசை பலிக்காதா? நீ எழுதின பாவக்கதைக்கு இங்க உண்மை கதைன்னு ஒண்ணு இருக்கு. அத நான் உனக்கு சொல்லட்டுமா? ஆ? பெற்ற தாயை அடித்தவர், கூலியை குறைத்தவர், குறையடை அளந்தவர், சாதி பெருமிதம் பேசுபவர், கன்றுக்குட்டிக்கு பால் விடாமல் கறப்பவர், உண்ணும் உணவில் அரசியல் செய்பவர், குடிதண்ணீரில் மலம் கலப்பவர், கூட்டாளிக்கு துரோகம் செய்பவர், கொடுங்கோல் ஆட்சி புரிபவர், இவர்களுக்கெல்லாம் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படியாக தீர்ப்பு ஒன்றே வழியாகும். அடே, வேதத்தின் பொருளை சொல்லி உன்னை ஒடுக்கியவர் நாங்கள். என் பேச்சுக்கு எதிரி பேச்சு பேசுகிறாய். நீ கற்றதினால் தடைகளை தகர்த்துகிறாய். ஈனப்பிறவினி, இனி உன்னிடம் பேசி பயனில்லை. அடே, வழி விட்டு விலகு. அட முட்டாள, நான் விலகுனாலும் நான் நின்ன இந்த பாதை விலகுமா? வழிக்கு வழி இனி கால்கள் தான் விலகுமா? தோ மழைக்கு காற்று கனிந்து வருமா? இனி காற்றுக்குத்தான் மழை தணிந்து போகுமா? நந்தன் கூட அரசாண்டவர் நாங்கள். மரக்கா நெல்லுக்கும் சதுரடி நிலத்துக்கும் இப்போதும் வழக்காடுபவர்கள் நாங்கள். தைத்தலாங்கு தோம் என்று அடவு கட்டி ஆடுபவர்கள் நாங்கள். உனக்கு ஓவாமை என்றால் நீ விலகி போ. அடே, அவ்வளவு துணிஞ்சிட்டியா நீ? இனி உன்னுடைய உலகத்துல பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிர, என்னை எதிர்த்த உன் குரல் அலறி விழ கலகு செய்கிறேன் நான். ஊர் மக்கள் சூழ்ந்து வர உரையோரும் உடன் வரும் மஞ்சும் வண்ணம் உனக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி மந்தையில ஒத்தையா நிக்க வச்சு அந்த கால் கட்டு அது சுத்தி மேலே வர வலத்தை இடக்கட்டு இன்னும் மேலே மேலே ஏறி கழுத்த நெறிக்கட்டு நீ செத்து உன் நாவி சிவலோகம் போக என்னை எதிர்த்த உன் குரல் வைகுந்தம் போக.
பதறாதே, செதறாதே. வீரா, உன் பார்வையை கோடாரி நுனியில வை. பறையா, பறையடியா, நீ இருக்கும் இடமெங்கும் இப்போ இடியா, பேரிடியா.
1000 சாம்பான்கள் மாண்ட கதை அறிந்தவன் நான். போதும் இந்த மரண கதைகள். இனி ஒடுக்குமுறைக்கு எதிராக எங்கும் நான் நிற்பேன். மனிதனை மனிதன் ஒடுக்கும் சாதி. இதுவே அந்த வேதங்கள் சொல்லும் நீதி. ஆணவ கொலையில் மாண்டவர் கோடி. அந்த கோடிகளில் அனைத்துமே மறைக்கப்பட்ட நீதி. இனியும் பொறுப்பது அழகில்லை மனிதருக்கு. இப்ப எல்லாம் யாருங்க சாதி பாக்குறா கேக்குறானே, அவனிடம் போய் கேள். உன் ஊரில் மலக்குழியில் அடைப்பெடுக்க நீ இறங்குவாயா என்று. நம்மெல்லாம் போறப்போ கையில என்னங்க கொண்டு போறோம் அப்படின்னு கேக்குறானே, அவன் கிட்ட போய் கேளு. செத்தும் உன் பிணம் எரிக்க சாதிக்கு ஒரு சுடுகாடு வைத்து அங்கு எரியும் தணலில் வேலை செய்ய ஒருவனை ஒதுக்கினீங்களே, அது ஏன் என்று. மறக்காதீர், செத்தவுடன் மாறும் பேய் கதைகளைப் போல சுடுகாட்டிலும் சாதி பேய் அலையுது காண்பீர். சாபுகா, உன் எதிர்கேள்விக்கு பரிசாய் நீ பெரும் வேதனை அனுபவித்த. என்ன நினைக்கிறாய்? சொல். அவர்கள் சொல்வது போல தமுக்கடித்து பாடுதல் நலம் என்று தோன்றுகிறதா? இல்லை, உன் உரிமையை பற்றி பேச அன்பால் அமைப்பாய் திருவிழது எப்படி என்று வாழ்ந்து காட்டப் போகிறாயா? சொல் சொல் சாம்புகா, சொல் சொல் சொல். சாவின் அருகாமை கண்டவனாய் சொல்கிறேன், கேளும். என் உயிர் மீட்டு எனக்கு வாழ வழி சொன்ன மாடனே கேளும். என் மாடனே சொல்கிறேன் கேளும். இனி முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். என் கேள்விக்கு விடையிட்டும் வரையில் தன் உரிமையை எதிலும் நான் விட்டு தர மாட்டேன். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அந்த வழி அதுவே நான் போகும் சமத்துவ பாதை. மகிழ்ச்சி சாம்புகா, மகிழ்ச்சி. வருஷமெல்லாம் இடி இடிக்க அந்த இடி நடுவே வாழ்ந்த அண்ணலின் தீர்க்க பார்வை உன் வசம். இனி அதிகாரத்துக்கு எதிராக என்றும் போராடு. உன் வாழ்வை, தொழிலை, உணவை நீயே முடிவு செய். யார் வாழ்விலும் உணவிலும் நீ அதிகாரம் செய்யாதே. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்ட நம்மிடையே 1000 சான்றுகள் உண்டு. வெள்ளை யானை வரும் நேரம் அதில் நீ நம்பிக்கையாய் அமர வேண்டும். வெள்ளை யானை வரும் நேரம் அதில் நீ நம்பிக்கையாய் அமர வேண்டும்.
எல்லோருக்கும் ஒரே வானம், எல்லோருக்கும் ஒரே பூமி. இனி வேத சுத்தம் பார்க்காமல் வாழ்ந்திடுவோம். ஒன்று போல, ஒன்று போல. இந்த வெள்ளை யானை எங்களின் புதிய கற்பனை. வெள்ளை யானை நம் புது உலகம்.